அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம அட்வென்ச்சர்ஸ் அண்ட் சப்டூயிங் டீமன்ஸ் எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோம்னா, இவனும் அந்த பொண்ணும் சேர்ந்து அந்த ஒரு பயணத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க. போகிற வழியில் ஒரு ஈகிள் ஒன்று அவங்கள அட்டாக் பண்ண, அந்த ஈகிளை இவங்க திரும்பி அட்டாக் பண்ண, அது வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிருக்கும். ஸோ அந்த ஒரு ஈகிளை கேட்டு அங்கே ஒருத்தன் வந்திருப்பான். அவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மூ. இவங்க வந்து ஒரு ட்ரைபை சேர்ந்தவங்க, அந்த இடத்துல தான் இருப்பாங்க. இவங்க எல்லாருக்குமே ஒரு கண்ணு தான் இருக்கும். ஒரு வழியாக இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க. சரி வா என்னுடைய கிளானுக்கு வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போவான்ப்பா. அங்கே தான் முடிஞ்சிருக்கும். ஸோ இந்த எபிசோட் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே கும்பலாக உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்கப்பா. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், எங்கே பார்த்தாலும் சாப்பாடு சரக்குன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செரிமனி அப்படிங்கிறது இருக்குது. அங்கே ஒரு சண்டை அப்படிங்கிறது நடக்க போகுது. அந்த சண்டை முடிஞ்சதுக்கப்புறமா யார் அந்த கத்தியை எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. இப்போ அதுக்காக எல்லாருமே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. நம்மளுடைய ஹீரோயின் இருக்கால, அவளை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. எல்லாருமே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடில் இந்த ஒரு 2 பேர் இருக்காங்க பாருங்கள், இந்த மூவும் அதுக்கப்புறம் இன்னொருத்தன் அவனோட ஃப்ரெண்டு, 2 பேரும் தனித்தனியாக உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ சுற்றி பார்க்குறான். அவன் என்ன கேட்குறான்னா, டேய் நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும், அவனுடைய ஃப்ரெண்டே வந்து இவனை போட்டு பயங்கரமாக அடிச்சிருப்பான்ல, அந்த காரணத்துக்காக நம்ம ஹீரோ கேட்குறான். ஆனால் அவன் அடித்ததுக்கும் ஒரு காரணம் இருக்குது, அது நம்ம பார்ப்போம். இப்போ மூவோட ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறான் அப்படின்னா, சரக்கு கொண்டு வரான்ப்பா. கொண்டு வந்து கொடுத்துட்டு குடிடா அப்படிங்கிறான். அவனை அப்படியே திருன்னு பார்த்துட்டு இருக்கான். டேய் நமக்குள்ளே என்னடா இருக்குது, குடிடா அப்படிங்கிறான். அதாவது நாளைக்கு வந்து இந்த சந்திரன் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு நம்ம 2 பேரில் யாரோ ஒருத்தர் இருக்க மாட்டோம். அதனால் எதுக்கு இவ்வளோ யோசிச்சுட்டு இருக்க, குடி அப்படின்னா அவனும் வாங்கி குடிச்சிடறான். பைபிளில் முடக்கு குடிச்சிட்டு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டு பொத்துன்னு விழுந்துருச்சு. ஸோ இப்போது நம்ம ஹீரோ பதறாப்புல, டே என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நான் ஒன்றும் பண்ணல, குடிச்சிட்டு மட்டையாயிட்டான், வேறு ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறான். ஆக்சுவலாக இங்கே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு கத்தி இருக்கு இல்லையா, அது ஒன்றும் சாதாரண கத்தி கிடையாது. அது வந்து டிவைன் ஸ்வாட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டிவைன் ஸ்வாட் அப்படிங்கிறது 100 ஆண்டு காலங்களுக்கு முன்னாடி இங்கே வந்துடுச்சு. ஆனால் யாராலையுமே அதை வெளியில் எடுக்க முடியல. பல பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க, யாருமே எடுக்க முடியல. இவ்வளோ ஏங்க அதை எடுக்கணும்னு போனாங்க இல்லையா, அவங்க உயிரோட வந்ததில்லை. ஸோ நாளைக்கு நடக்க போகிற அந்த ஒரு செரிமனியில் கூட வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்க உயிர் பிழைக்க மாட்டாங்க. அது இவனுக்கு நல்லாவே தெரியும். இவன் வந்து அவனோட ஃப்ரெண்டை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறான். அதனால தான் அவனை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அடித்து விரட்டி விட்டான். பைப்புள்ள ஈகிள் எடுத்துகிட்டு திரும்ப வந்துருச்சு, நான் தான் ஸ்ட்ராங்குன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக. ஸோ விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பேருமே ஒருத்தரை இன்னொருத்தரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு, வேறு எதுவுமே கிடையாது. அவன் என்ன கேட்குறான், நீ மூவோட ஃப்ரெண்டு தானே, அப்போ நீ ஒன்று பண்ணு, காலையில் விடிஞ்ச உடனே இவனை இங்கேருந்து தூக்கிட்டு போயிடு அப்படிங்கிறான். அதான் நம்ம ஹீரோ சொல்கிறான், நீ எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறப்போ, இவ்வளோ விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்குல்ல, தெரிஞ்சோ எதுக்காக போய் நீ சாக போகிற, நீயும் என் கூட வந்துட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பி போயிடலாம் அப்படிங்கிறான். பட் ஆனால் அவன் கேட்குற மாதிரி இல்லை. ஸோ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணிட்டான்பா, என்ன ஆனாலும் சரி இவனை வந்து சாக விடக்கூடாது. ஸோ இங்கே ஒருத்தன் லீடர் மாதிரி இருந்தான் பார்த்தீங்களா, அவன் அந்த ஒரு கத்திக்கிட்ட பேசிகிட்டு இருக்கான்ப்பா. அவன் என்ன சொல்கிறான்னா, நீ எதுக்காக இவ்வளோ விடாப்படியாக இருக்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல, இத்தனை வருஷம் ஆயிடுச்சு ஆனால் வெளியில் வரமாட்டேற. ஸோ இன்னும் ஒரே ஒரு சாக்ரிஃபைஸ் தான், உன்னோட ரத்த தாகம் அப்படிங்கிறது அடங்கிடும், அதுக்கப்புறம் நீ வந்து ஒரு யூஸ்லெஸ் திங்காக மாறிடுவே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவன் சொல்கிறதெல்லாம் பார்த்தாக்கா இவனுக்கு ஏதோ ஒரு உள்குத்து இருக்கும் போல தெரியுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறாங்க. இவன் வந்து நடந்து வரான். அவன் என்ன சொல்கிறான்னா, மூ வந்து இங்கே இல்லை, அவன் இங்கேருந்து கிளம்பி போயிட்டான், அதனால் நான் போய் கத்தியை எடுக்கிறேன் அப்படிங்கிறான். எல்லாருமே பார்க்குறாங்க. சரி ஓகே போய் கத்தியை எடு அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் கத்தியை எடுக்க போகும்போது ஒரு குரல் கேட்குது, நான் எங்கேயும் போல, இங்கே தான் இருக்கேன், உன் கூட சண்டை போடுறதுக்காக திரும்ப வந்துட்டேன் அப்படிங்கிறான். இவன் பார்க்குறான், ஏன்டா இவ்வளோ விடாப்படியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃப்ரெண்ட்ஸுமே வந்து பயங்கரமாக அடிச்சுக்கிறாங்க. அவங்க அடிச்சுக்கிற விதத்திலே தெரியுது, நான் தான் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிறாங்க. லிட்டரலாக பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இன்னொருத்தரை காப்பாற்றணுன்றதுக்காக தான் இங்கே சண்டை அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கு. ஆனாலும் இந்த சண்டையில் மூ வந்து பார்த்தீங்கன்னா தோற்று போயிடுறான். தோற்று போன உடனே இவன் என்ன பண்ணுறான், நான் போயிட்டு அந்த கத்தியை எடுக்கிறேன் அப்படிங்கிறான். அந்த டைமில் நம்ம ஹீரோ சண்டைக்கு வரான்ப்பா. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நீ தான் என்னை டிஃபீட் பண்ணவே இல்லையே, அது எப்படி நீ போய் கத்தி எடுக்கலாம், நீ முதல்ல என்ன டிஃபீட் பண்ணு அப்படிங்கிறான். எல்லாருமே என்ன யோசிக்கிறாங்கன்னா, இவன் வந்து வெளியிலேருந்து வந்தவன் சரிங்களா, இவனுக்கு எதுக்கும் சம்மந்தம் கிடையாது, எதுக்கு தேவையில்லாமல் உள்ளே வரான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க. பட் ஆனால் இவன் கேட்குற மாதிரி தெரியல, சண்டை போட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறான். ஸோ இவ்வளோ நேரம் சாதாரணமாக சண்டை போட்டுட்டு இருந்தவன் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட டோட்டம் பவர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறான். ஆனால் நம்ம ஹீரோவுக்கு 2 பவர் இருக்குது, நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். பயப்புள்ள வந்து பார்த்தீங்கன்னா பறந்துகிட்டு இருக்கு வானத்தில். எல்லாரும் பார்க்குறாங்க, என்னடா இவன் யூஸ் பண்ணுற பவர்லாம் ஒரு விதமாக இருக்குதே, இது ஒரு இந்த பவராக இருக்குமா, இது இந்த பவராக இருக்குமா, இவன் இங்கேருந்து வந்திருப்பானா, இந்த கிளான்லேருந்து வந்திருப்பானான்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவன் வந்து 1க்கு 2 பவர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறான். அப்போ எல்லாரும் யோசிக்கிற விஷயம் என்னென்னா, இவன் வாரியர் கிடையாது, ஆனால் வாரியர் டோட்டம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறான். இது என்னன்னே புரியலையேன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே பயங்கர கன்ஃபியூஷன். ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைத்தானுடைய பவர் தான் யூஸ் பண்ணுறான். இருந்தாலுமே அவன் என்ன பண்ணுறான், அந்த ஒரு பைத்தானை டிஃபீட் பண்ணிட்டான். ஆக்சுவலாக டிஃபீட் பண்ணிட்டதாக தான் நினச்சிக்கிட்டு இருக்கான். பட் ஆனால் டிஃபீட்லாம் ஆகலை. அவன் கீழே விழுந்துட்டு டிஃபீட் ஆன மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ இவன் போய் கீழே இறங்கின உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, அவனை அட்டாக் பண்ணி டிஃபீட் பண்ணிடுறான்ப்பா. ஸோ இப்போ ஜெயிச்சது யார், நம்ம ஹீரோ தான். ஆஸ் பர் ரூல் அவன்
அதுக்கப்புறம் தான் வந்து அந்த ஒரு கத்தியை வெளியில் எடுக்கணும். ஸோ அந்த லீடர் என்ன சொல்கிறாருன்னா, போய் நீ கத்தியை வெளியில் எடு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, அப்போஸ் பண்ணுறாங்க. அது எப்படி, அவன் வந்து வெளியிலேருந்து வந்தவன், அவன் எப்படி கத்தி எடுக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. பட் ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நீ போய் கத்தி எடு அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொன்ன உடனே எல்லாருமே அமைதியாடுறாங்க. அதுக்கப்புறம் மூ என்ன பண்ணுறான்னா, நம்ம ஹீரோக்கு வந்து சேரப் பண்ணுறான். அவன் சேரப் பண்ணுறதை கேட்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சேரப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோ அங்கே போயிட்டு என்ன பண்ணுறான், அந்த ஒரு கத்தியை இழுக்கிறான்ப்பா, அது அசையவே மாட்டேங்குது. அதுக்கப்புறமா அந்த சன் டோட்டம் பவர் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி அந்த ஒரு கத்தி எடுக்கிறான். அந்த கத்தி வந்து பார்த்தீங்கன்னா நகர ஆரம்பிக்குது. அதுலேயே எல்லாருக்குமே பயங்கர ஆச்சரியம். அதுக்கப்புறமா ஒரு வழியாக அந்த கத்தி வந்து டோட்டலாக வெளியில் வந்துருச்சுப்பா. வெளியில் வந்த உடனே அந்த ஒரு கத்தியிலேருந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் லைட்னிங் அப்படிங்கிறது வருது. அந்த வானமே வந்து அப்படியே சிவப்பாக மாறிடுது. ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோட் அப்படிங்கிறது முடியுதுங்க. அடுத்த எபிசோடோட கிளிப்பிங்ஸ் எல்லாமே நான் இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.